சாம்பலை சிங்காரமாய் மாற்றுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நம்ம ஒரு 45 மினிட்ஸ் நம்ம சமூக பக்கத்தில் இருக்கிறது. நம்ம ஜெபிக்கும்படியாய் அந்த நேரத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டு செய்கிற நல்ல கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நேரத்தை பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாய் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த நாளின் அந்த ஜெபத்துக்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட வேத பகுதி மார்க் 16வது அதிகாரம் 3-4 வசனம். மார்க் ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாய் இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். ஆமென். பாருங்க, அந்த வசனம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கல்லறையின் வாசல் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான். அடுத்த வசனத்தில் அது முடியும் போது போடப்பட்டிருக்கிறது, அந்த கல் தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். அப்போ இந்த நாளில் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது கற்கள் பெரிதாக இருந்து நமக்கு அது தடையாக இருந்தால், நம்ம வளர்ச்சிக்கு அது தடையாக இருந்தால், பிள்ளைகள் வாழ்க்கையில் அது தடையாக இருந்தால், பெற்றோர்களின் வாழ்க்கையில் அது தடையாக இருந்தால், ஒரு ஆசீர்வாதத்துக்கு அது பிளாக்காக மிகப்பெரிய கல்லாக அது இருக்குமே. ஆனால் இந்த நாள் ஆண்டவரே அந்த கல்லை எங்களுக்காக நீங்கள் மாற்றி தரும்படியாய் அவரை நோக்கி பார்க்கலாம். அந்த இடத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, கல்லறையின் வாசல் இருந்த கல் மிகவும் பெருசாக இருந்தது. அந்த சகோதரிகளால் அதை புரட்ட முடியவில்லை. ஆனால் தேவ சமூகத்தில் அவங்க கர்த்தருடைய சரீரத்துக்கு சுகந்த வர்க்கம் இடும்படியாய் கடந்து சென்ற போது அந்த கல் தேவதூதர்களே புரட்டி இருந்தார்கள். அந்த கல் தள்ளப்பட்டிருக்கிறதை அவர்கள் கண்டார்கள். அப்போ தேவ சமூகத்தில் ஜெபிக்க வந்திருக்கிற அந்த நாளில் நம்ம தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்கும்போது நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையில், குடும்பத்தில், ஊழியத்தில், வேலை ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய கல்லை தேவனே நமக்காக புரட்டி தருவார் என்கிற நிச்சயத்தோடு இந்த நேரத்தில் அந்த ஜெபத்தில் கலந்து கொள்ள கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் அனுகிரகிச்சுவாராக. ஒரு மனதை தருவாராக. எண்ணங்கள் சிதறடிக்கப்படாமல் கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் இந்த நாளில் ஆண்டவரே எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்க. ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப ஆவியை எங்களுக்கு தாங்க, கிருபையின் ஆவியை தாங்க, விண்ணப்பத்தின் ஆவியை தாங்க என்று அப்படியே தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து பாடலின் ஒரு அடியை அப்படி மெதுவாக பாடுவோம். ஒரு ஜெபமாக அதை பாடும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். எந்த கிரியை செய்துமே உந்தன் நீதி கிட்டாதே, கண்ணீர் நித்தம் சொரிந்தும் கஷ்டத்தவம் புரிந்தும் பாவம் நீங்க மாட்டாதே, நீரே மீட்ப இயேசுவே. ஜெபிக்க பண்ணும்போது நம்ம மனசில்
என்னால் முடியல ஆண்டவரே, கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுங்க. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிற அந்த நல்ல கர்த்தரோ ஆவியானவர் இந்த நேரத்தை பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாய், எரிகோ மதல் மேலே அசைவாடின கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நேரத்திலே நம்ம மத்தியிலே அசைவாடும்படியாய், 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில உலாவின அந்த நல்ல ஆண்டவர் நம்ம மத்தியிலே உலாவி, யார் வேதனையோடு இருக்கா, யார் கண்ணீரோடு இருக்கா, யார் கஷ்டத்தோடு இருக்கிறா என்று சொல்லி எல்லாம் அறிகிற தேவன் நம்ம பக்கத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் கடந்து வரும்போது நம்ம எதிர்த்து நிற்காதபடி, நமது பிடரியை கடினப்படுத்தாதபடி, ஆண்டவரே ஏதுமற்ற ஏழை நான் ஆண்டவரே, ஆதியற்ற நீசன் நான் ஆண்டவரே, உம் சிலுவை தஞ்ச ஆண்டவரே, உந்தன் நீதி ஆடை ஆண்டவரே, அந்த தூய ஊற்றை அண்டி இருக்கிறேன், என்னை தூய்மை ஆக்குங்க என்று அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய காரியங்களை பொறுப்பேற்றுக் கொள்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் ஆண்டவர் இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறார். உண்மையும் நீதியும் உள்ள தேவனாயிருக்கிறார். இந்த நாளிலே வந்த வண்ணமாக இல்லாதபடி இங்கிருந்து கடந்து செல்லும்போது முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கவும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பவும் கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்யும்படியாய் அவருடைய சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுப்போம். இந்த ஜெப நேரத்தை பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாய் அப்படியே தேவ சமூகத்தில் தாழ்த்துவோம். எங்கள் மகா இரக்கமும் கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, சிறிது நேரம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து எங்களை விட்டு எடுபடாத அந்த நல்ல பங்கை நாங்கள் தெரிந்து கொள்ளவும், உம்மை நோக்கி ஜெபிக்கவும் இந்த நேரத்தை எங்களுக்கு தந்தமைக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்கள் எல்லாம் தூபமாய் பரலோகத்துக்கு வந்து எட்டவும், அதை சொந்த வாசனையாக நீங்கள் முகரவும் கர்த்தர் அனுகிரகம் செய்யுங்க. எங்களையும் இந்த நேரத்தையும் ஆண்டோட திரு சமூகத்தில் தத்தம் செய்கிறோம், பொறுப்பேற்றுக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். ஏசப்பா, இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன் ஆமேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம சிறிது நேரம் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்க போகிறோம். 1-2 காரியங்களை சொல்லிவிட்டு நம்ம எப்போதும் போல் அந்த நீங்கள் கடந்த நாட்களில் போட்ட அந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸுக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஒரு 4-8 பகுதியாக நம்ம பிரிந்து ஜெபிக்கலாம். அதற்கு முன்பாக நம்ம சில காரியங்களை நான் சொல்லுகிறேன், நம்ம இணைந்து ஜெபித்து விட்டு தேவ சமூகத்தில் கடந்து செல்லலாம். ஸ்காட்லாண்டில் டேவிட் லிவிங்ஸ்டன் என்று சொல்லக்கூடிய ஒரு மிஷினரிகளை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு தடவை ஒரு மிஷினரி ஆப்பிரிக்காவிலேருந்து வந்து அவர் என்ன செய்தாங்கன்னா, அந்த ஸ்காட்லாண்ட்லேருந்து ஒரு சின்ன சபையில் அவர் இரவு நேரத்தில் அவர் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார். அவருடைய நோக்கம் என்னவாக இருந்ததென்றால், ஆப்பிரிக்காவுக்கு மிஷினரிகளை ஆண்டவர் தர வேண்டும். அப்போ அந்த சபையிலிருந்து யாராவது உற்சாகமாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் அதற்கு ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லும்போது, ஹூ வில் கோ, ஏசாயால நம்ம வாசிக்கிற என் காரியமாக யார் போவான் அந்த தலைப்பில் அன்னைக்கு அவர் சொன்னாராம், ஹூ வில் கோ, ஹூ வில் கோ, ஹூ வில் கோ என்று 3 தடவை அந்த மிஷினரி அந்த அறைகூவலை விடுத்தாராம். அப்படி விடுக்கும்போது ஒரு டீனேஜ் பாய் டேவிட் லிவிங்ஸ்டன், அந்த பையன் ஆர்கன் வாசித்து கொண்டு வந்திருக்கிறான். ஏன்னா பெரியவங்க யாரும் ஆப்பிரிக்காவுக்கு இப்போ இல்லை, அந்த நூற்றாண்டுகளுக்கு முன்பாக போகிறதுக்கு யாருக்கும் ஆயத்தமாக, எல்லாருக்கும் பயம், அவ்வளோ பெரிய காட்டுக்குள்ளே போகிறதுன்னு சொல்லும்போது அந்த சின்ன பையன் டேவிட் லிவிங்ஸ்டன் சொல்லியிருக்கான், ஐ வில் கோ, ஐ வில் கோ, ஐ வில் கோ என்று. அவர் 3 தரம் கேட்டதுக்கு 3 தரம் பதில் சொல்லி அன்னைக்கு ஒப்பு கொடுத்தான். அவங்க அப்பா, லிவிங்ஸ்டனுக்கு அப்பா ரொம்ப பெரிய கோடீஸ்வரன். அப்போ அவர் சொன்னாராம், நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருக்க ஓகே, ஆனால் நீ சின்ன பையனாக இருக்க, நீ என்ன செய், ஒரு மெடிக்கல் மிஷினரியாக போன்னு சொல்லி அந்த பையனை மெடிசின் படிக்க வச்சு அதுக்கு பிறகு அவர் அங்கே ஆப்பிரிக்காவில் அந்த மிஷினரியாக போயிருக்கிறாரு. இதெல்லாம் சரித்திரம். அப்போ அது அவர் அங்கே இருந்து விட்டு கொஞ்ச நாள் ஊழியம் செய்து விட்டு ஒரு நாள் ஒரு பெரிய ஒரு ட்ரைப் இருந்திருக்காங்க. அப்போ அங்கே இவங்க அவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொன்ன உடனே அந்த ட்ரைபில் உள்ள அந்த பெரிய தலைவன் என்ன செய்திருக்கான், நான் இன்னைக்கு
உன்னையும் உன்னோடு இருக்கக்கூடியவங்களையும் உன் ஊழியத்தையும் அழித்து போடுவேன்னு சொல்லிட்டு கோபத்தில் சொல்லியிருக்கான். நீங்கள் வந்து எங்களை ஜனங்களை மாற்றுகிறீர்கள்னு சொல்லியிருக்கான். அப்போ டேவிட் லிவிங்ஸ்டன் பயந்துருக்கிறாரு, அவங்க கூட உள்ளவங்க பயந்துருக்காங்க, எல்லாரும் பயங்கர முரட்டாட்டம் பிடித்தவங்க. அப்போ ராத்திரி எல்லாரும் அந்த மிஷினரிக்கு கூட இருந்து அவங்க கூட இருந்தவங்க எல்லாம் ஜெபம் பண்ணியிருக்காங்க. ஆனால் ராத்திரி யாருமே வரல. அதுக்கப்புறம் அந்த தேசம், அந்த முழு இடமும் ஆண்டவருக்குள்ளே வந்து விட்டது. அதுக்கு பிறகு இவங்க கேட்டாராம், நீ தான் அன்னைக்கு எங்களை வந்து கொன்று போடுவேன்னாலும் பயங்காட்டினியேன்னு சொல்லி அந்த தலைவர்கிட்ட சொல்லியிருக்கான். அப்போ சொல்லியிருக்கான், ஆமாம் நான் வந்தேன், உங்களை அழிக்கும்படியாய் நாங்கள் கோபத்தோடு ஆயுதங்களோடு வந்தோம். ஆனால் உங்கள் காம்பவுண்டை சொல்லி சுற்றி 39 ஜயன்ஸு நின்று கொண்டிருந்தாங்க, அதனால் அவங்கள தாண்டி எங்களுக்கு உங்கள்கிட்ட வர முடியவில்லை என்று சொன்னாராம். இந்த சம்பவம் அப்படி முடிந்து விட்டது. அதுக்கு பிறகு டேவிட் லிவிங்ஸ்டன் ஸ்காட்லாண்டுக்கு வந்து இந்த சம்பவத்தை அவர் அங்கே சபையில் இப்படி சொல்லும்போது, எந்த நாளுன்னு கேட்கும்போது அது ஒரு இரவு ஜெபத்தில் அந்த சபையில் 39 பேர் இருந்து ஜெபம் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த இது சரித்திரத்தில் இருக்கிறது, அவருக்கு பயோகிராஃபியில் அவர் அதில் எழுதும்போது, டூ யூ திங்க் இட்ஸ் அ கோஇன்சிடென்ஸ் என்று சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் போட்டிருக்கிறார் இல்லையா. இது தற்செயலாக நடந்ததா? இட் மேபி எ கோஇன்சிடென்ஸ். ஆனால் ஆண்டவர் கரெக்டாக அன்னைக்கு தேவாலயத்தில் 39 பேர் இருந்து ஜோம் பண்ணது அது என்ன செய்து, எங்கேயோ காட்டுக்குள்ளே இருந்த மிஷினரிக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக அமைந்தது. நான் எதை இதற்கு சொல்கிறேன் என்றால், நம்ம இங்கேருந்து நம்ம ஜெபம் பண்ணும்போது இல்லையா, அது வந்து பரலோகம் அதை கவனிக்கிறது, பரலோகம் அதை அங்கீகரிக்கிறது. நம்ம இங்கேருந்து ஜெபம் பண்ணும்போது பாருங்கள், ஊரில் இருக்கக்கூடிய நம்ம பெற்றோர்கள், நமது பிள்ளைகள் எல்லாருக்கும் அது ஒரு இரத்தத்தின் பாதுகாப்பாக இருக்கிறது இல்லையா. அப்போ அதனால் நமக்கு நேரம் கொஞ்சம் தான் இருக்கிறது. யாராவது ஒரு ஆள் சுருக்கமாக, ஆண்டவரே அன்னைக்கு எப்படி டேவிட் லிவிங்ஸ்டனையும் அவனோடு இருந்த மிஷினரிகளையும் பாதுகாத்து கொண்டீங்களோ, அதே மாதிரி எங்கள் குடும்பத்தை, ஊரில் இருக்கக்கூடிய அப்பா அம்மாவை, பிள்ளைகளை எல்லாரையும் கர்த்தத்தாமே பாதுகாத்து கொள்ளும்படியாய் இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லும்போது, நிச்சயமாக தேவன் அடையாளங்களோடு அந்த காரியத்தை செய்ய உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். யாராவது ஒரு ஆள் ஏவப்பட்டவங்க சுருக்கமாக ஒரு ஜெபிக்கும்படி தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோமப்பா. நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்த அந்த நல்ல ஜெப வேலைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோமப்பா. ஆண்டவரே, இப்பொழுதும் கூட எங்களுடைய சொந்த குடும்பத்திற்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. நீர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல தூரத்துக்கும் தேவனாய் இருக்கிறீர் என்று பார்க்கிறோமே சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் எங்கள் செய்யப்படுகிற எல்லா ஜெபத்திற்கும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறப்பா. ஆண்டவரே, இப்பொழுதும் தூர தேசத்தில் இருக்கிற எங்கள் சொந்த குடும்பத்திற்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளையும் எங்கள் பெற்றோரையும் எங்களுடைய மனைவியை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா, பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, அநேக தேவைகளோடு இருப்பாங்கப்பா. ஆண்டவரே, எங்கால் எதுவும் செய்ய முடியும் என்று சொல்ல முடியலப்பா. ஆண்டவரே, நீரே எங்களுக்கு சகாயர். ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு சகாயம் வருகிறது என்று பார்க்கிறோம் சுவாமி. உன்னதமானவரே, உயரத்தில் இருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஆண்டவரே, எல்லாருக்கும் ஆண்டவரே மன பாரத்தோடு வேதனையோடு கஷ்டத்தோடு கண்ணீரோடு வந்திருக்கிற பிள்ளைகள் அநேகர் உண்டப்பா. ஆண்டவரே, வேலை செய்கிற இடத்தில் நெருக்கங்களின் மத்தியில் கடந்து செல்கிற பிள்ளைகளும் உண்டு சுவாமி. ஆண்டவரே, அவரவர்களுக்கு ஆண்டவரே நாங்கள் இங்கு ஏறெடுக்கிற ஜபங்களுக்கு மூலமாக என் தேவன் நீர் பதில் கொடுக்க போகிற கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்தினப்பா. ஆண்டவரே, இந்த ஜபத்தின் மூலமாக வருகிற எல்லா மகிமையும் கனத்தையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். அப்படி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவர் இந்த நேரத்தில் எங்கள் ஜெபங்களை எல்லாம் பரலோகத்தில் அங்கீகரிப்பதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. எங்கள் ஜெபங்கள் தூவமாய் நறுமணமாய் சமூகத்தில் கடந்து வருவதற்காக ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் எல்லாம் எங்களுக்கு தந்த சரீர சுகத்துக்காக, பலத்துக்காக, ஜீவனுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய ஜீவனை பாதுகாத்து கொண்டதுக்காக ஸ்தோத்திரப்பா. எல்லாருக்கும் நல்ல சரீர சுகத்தை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லாருக்கும் போதுமான ஆகாரத்தையும் போதுமான பாதுகாப்பையும் தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறப்பா.
ஆண்டவர் எங்கள் மத்தியிலே பிரசன்னராக இருப்பதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாங்கி பலப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் தயவுசெய்து உங்கள் உதடுகளை திறந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லும்போது பாருங்கள், நாம் இணைந்து ஸ்தோத்திரிக்கும் போது அது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபை பெறுகிறது என்று கர்த்தருடைய வேதத்தில் வாசிக்கிறோம். அது வெக்கப்படாதீங்க. நீங்கள் பண்ணுகிற ஸ்தோத்திரம் உங்கள் குடும்பத்துக்கு பாதுகாப்பாக அமைகிறது. அன்னைக்கு டேவிட் லிவிங்ஸ்டன் அந்த 38 ஜெயன்ஸு அப்படியே பாதுகாத்து கொண்டது போல நமது பிள்ளைகளையும், நமது பெற்றோரையும், நமது குடும்பத்தாரையும், நமது திருச்சபையும், அங்கங்கே மிஷினரிகளாக இருக்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே பாதுகாத்து கொள்வார். ஆமேன், ஆமேன். தொடர்ந்து பாருங்கள், கடந்த நாட்களில் ஒரு தேவதாசனுடைய செய்தி கேட்டேன். அவர் கேத்தலிக், அவருக்கு பேர் தாமஸ். கேத்தலிக்கில் அவர் இதாக இருந்தவர், ஒரு படிக்க போயிருந்திருக்கிறாரு ஃபாதராட்டு. போகும்போது அவருக்கு அங்கே உள்ள அந்த கடுமையான காரியங்கள் அவருக்கு கஷ்டமாக இருந்திருக்கிறது. ஒரு தடவை வேற ஒரு பையன், அந்த இவருக்கு கூட இருக்க பக்கத்துலேருந்து படிக்க வேண்டிய ஒரு பையன் நினச்சிருக்கான், இன்னொரு பையனுக்கு பைசாவை திருடிட்டான். திருடின உடனே அந்த இந்த அவங்க மேலே இருக்கக்கூடிய அந்த சாமியார் அவர் நினச்சிருக்கிறாரு, யார் திருடனான்னு கேட்டுட்டு இந்த பையன்னு சொல்லிட்டு அந்த பையனை பிடிச்சிட்டு போய் அடிக்க போயிருக்காங்க. உடனே அந்த தாமஸ்ன்னு சொல்லக்கூடியவருக்கு மனசில் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. ஐயோ, இவனை அடித்து போடுவாங்களேன்னு சொல்லிட்டு இவர் வாலண்டியராக போய் சொல்லியிருக்கிறாரு, நான் தான் திருடனேன்னு போய் சொன்ன உடனே என்ன செய்திருக்காங்க, அவர் சாமியார் ஒரு சவுக்கு இந்த இது பெரம்பு வச்சுருக்கு நல்லா அடிச்சிட்டார். அடித்த உடனே அது உடம்பெல்லாம் பயங்கர காயம், வேதனை பண்ண உடனே அவர் சொல்லியிருக்கிறார், திருடனுக்கு இங்கே இந்த இதில் இடம் இல்லை, யூ ஹாவ் டு கோன்னு சொல்லியிருக்கிறார். 2 நாள் கழித்து அந்த பையன் போய் சொல்லிட்டான், இல்லை அவன் இல்லை நான் தான் திருடனேன்னு உண்மையாக திருடனவன் போய் சொல்லிட்டான். ஆனால் இவர் எல்லாருக்கும் முன்னால் அடித்தனால இவங்க அப்பாவும் வந்து அதுக்கப்புறம் என்ன செய்யிருக்கிறாரு, ரொம்ப சங்கடத்தில் இருந்திருக்காங்க. இந்த பையனும் அதிலேருந்து அது கண்டினியூ பண்ணதுக்கு முடியாமல் பல காரியங்கள் நடந்து பிறகு அவர் கண்டினியூ பண்ணலை. அப்போ என்ன செய்யிருக்காங்க, துதி சங்கர் மதுரையில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருக்கு ஆஃபீஸில் இவருக்கு ஒரு இடத்துலையும் ஒன்றும் கிடைக்கல, வேலை கிடைக்கல. வீட்டில் அப்பாவும் இறந்துட்டார். இதுக்கு இடையில் அப்பாவும் இறந்துட்ட உடனே அண்ணன் என்ன செய்யிருக்கிறான், அண்ணி கோவப்பட்டிருக்காங்க. இவனையும் வச்சுக்கிட்டு இப்படி ஒரு அடங்காப்புதாரியாக இருக்கக்கூடிய ஒரு பையனை வீட்டில் வச்சுட்டு நம்ம இருக்கிறது, சாமியாருக்கு படிக்க போகவிட்டா அங்கேயும் படிக்கலைன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்பட்டு, இவன் நீ வீட்டில் இருக்கக்கூடாது, அவன் இருந்தால் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி கோவப்பட்டிருக்காங்க. உடனே என்ன செய்யிருக்கிறான், இந்த பையன் உங்களுக்குள்ளே சண்டை வேண்டான்னு சொல்லிட்டு இந்த தாமஸ் வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்து கடைசியில் வேறு ஒரு இடத்துலையும் வேலை கிடைக்காம இவருக்கு ஆண்டவருக்கு மேலே அவ்வளோ அன்பு, அதனால அவர் என்ன செய்யிருக்கிறாரு, துதி சங்கர்கிட்ட வேலை பார்த்துருக்கிறாரு. அப்போ அங்கே ஈவினிங்கில் அவர் துதி சங்கர் 6 மணிக்குன்னா போயிடுவார் ஆஃபீஸ் மூட்டிக்கிட்டு. அப்போ இவரும் இன்னொரு பையன்மா சேர்ந்து தரையெல்லாம் சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கும்போது டெலிஃபோன் மணி அடிச்சிருக்கு. டெலிஃபோன் மணி அடித்த உடனே அவங்க ஒரு இதுன்னா, அவருக்கு சங்கருக்கு டேபிளில் இருக்கிறத வேறு யாரும் எடுக்க மாட்டாங்க டெலிஃபோன். பழைய காலத்தில் மொபைல் கிடையாது, அந்த டெலிஃபோன் கிரிங் கிரிங்னு அடிக்க வேண்டியது. அப்போ திருப்பி திருப்பி அடித்த உடனே இவருக்கு ஒரு சத்தம் கேட்டதான், நான் தான் கூப்பிட நீ இதை எடுன்னு சொல்லி ஒரு அசிரீரி மாதிரி ஒரு சத்தம் கேட்ட உடனே இவர் எடுத்திருக்கும்போது அங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்து ஒரு அம்மா அழுகிறாங்களாம். என் கணவருக்கு அந்த ஆர்த்தோ சர்ஜனுக்கு இது ஒரு ஆப்ரேஷன் முடிச்சுட்டாங்க, எலும்பு சேர மாட்டேங்கு. அப்போ துதி சங்கர் அங்கே அவர்கிட்ட ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டு அழுதுருக்கும்போது துதி சங்கர் போயிட்டார். அப்போ யாராவது ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னோடனே இவருக்கு அதுக்கு முன்னால் ஜெபம் பண்ணியும் பழக்கம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனாலும் இயேசுவின் நாமத்திலே அந்த கால்களெல்லாம் எலும்புகளெல்லாம் இணையட்டும் ஆண்டவரே, எலும்புகளை உயிரடைய செய்கிற, உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிற தேவன் இந்த நேரத்தில் உயிரடைய செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவர் ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. ஜெபம் பண்ணிட்டு பயந்து போய் வச்சிட்டார். ஏன்னா அவர் மேலே உள்ளவங்க வந்தால் பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறாரு. ஆனால் அதுக்கு பிறகு ஒரு 2 நாள் கழித்து பார்த்தா அங்கேருந்து மறுபடியும் இதே மாதிரி ஈவினிங்கில் டெலிஃபோன் வருது, அவருக்கு எலும்புகள் சேர்ந்துருக்குது. முதல்ல ஆர்த்தோவில் முடியாதுன்னு சொன்னவங்க இப்போ எலும்புகள் சேர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ இவருக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்குறாருன்னு. அப்போ 2-3 நாள் கழிச்ச உடனே மறுபடியும் டெலிஃபோன் வருதான். அப்போ என் கணவருக்கு இந்த எலும்பு சேர்ந்துட்டனால நான் எங்கள் வீட்டில் ஒரு ஸ்தோத்திர ஆராதனை வைக்க போகிறேன். அப்போ நீங்கள் தம்பி நீ வரணும், வந்து அதில் நாங்கள் அந்த ஸ்தோத்திர ஆராதனை நினைக்கிறதுனால நீ தான் ஜெபித்தன்னு சொல்லி நான் எல்லார்ட்டையும் சொல்லணும். கோயம்புத்தூரில் நான் அந்த கொடைக்கானலில் நான் அந்த மீட்டிங் வச்சுருக்கேன்னு. உடனே இவருக்கு பயம், சங்கருக்கு தெரிஞ்சு போனால் நம்மளை ஏசி போடுவாரேன்னு வச்சுருக்கிறாரு.
அப்போ நான் அப்போ உனக்கு வர முடியலைன்னா நான் சங்கர்கிட்டயே பெர்மிஷன் கேட்குறேன்னு அந்த அம்மா சொல்லிச்சான். அப்போ இவர் சொன்னாராம், இல்லை இல்லை வேண்டாம், நான் 2 நாள் லீவ் போட்டுட்டு நான் வாரேன்னு சொல்லிட்டு இவர் கொடைக்கானலுக்கு போனாராம். கொடைக்கானலுக்கு போகும்போது அங்கே போனால் ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சில் சிஎஸ்ஐ ஃபாதர், சிஎஸ்ஐ பிஷப்பு எல்லாம் கூடி கிரவுண்டில் பயங்கர கூட்டம், ஸ்தோத்திர ஆராதனை. பார்த்தா அவங்க சொன்னாராம், பிஷப்பு இவரை பார்த்து சொன்னாராம், தம்பி இன்னைக்கு நீ தான் செய்தி கொடுக்கணும்னு. அப்போ இவருக்கு அதுக்கு முன்னால் செய்தி கொடுத்ததும் கிடையாது, ஒன்றும் கொடுத்தது கிடையாது. அப்போ என்ன செய்யிருக்காரு, இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத உடனே இவர் அதுக்கு முந்தின நாளில் ஒரு இங்கிலீஷ் சென்னையில் நடந்த ஒரு பிரசங்கம், ஒரு கிரவுண்டில் ஒரு பிரசங்கத்தில், அதில் அந்த தேவ மனுஷன் ஏதோ ஒரு இங்கிலீஷில் உள்ள ஒரு ஆள் அவர் பிரசங்கம் பண்ணுகிறாரு. என்ன பிரசங்கம்னா, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு அவர் சொன்ன, அவர் அந்த கேட்ட அந்த ஞாபகம் இருந்தில்ல, அதை இவர் பப்ளிக்காக அதில் வச்சு இவர் அதே இதை பண்ணியிருக்கிறார். இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு சொன்ன உடனே பாருங்கள், அந்த 37 நிமிஷம் பேசினாராம். 37 நிமிஷமும் எல்லாரும் அமைதலாக இருந்து சந்தோஷமாக இருந்து, கடைசியில் அந்த பிஷப் சொன்னார், நீ தம்பி நீ ஜோம் பண்ணுன்னு. இவர் ஜோம் பண்ண உடனே அந்த இடத்துல வேறையும் நிறைய பேர் பலகீனமாக இருந்தவங்களுக்கு ஆண்டவர் அற்புதமாக சுகம் கொடுத்துருக்கிறார். அப்போ எனக்கு இதை எதுக்கு சொல்கிறேன்னா பாருங்கள், யாரை கொண்டும் ஆண்டவர் உபயோகப்படுத்த முடியும். சின்ன பிள்ளைகள், இவன் மேக் போல் சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி இல்லையா, நம்ம சபையில் உள்ள சின்ன சின்ன குட்டி பிள்ளைகள் யாராக இருந்தாலும், எனக்கு ஜானிக்கு மகன் முன்னால் வராமல் இருந்தால் மெராக்கிலையும் விளையாடி இருக்கா, யாராக இருந்தாலும் பாருங்கள் இல்லையா, ஜோஷுவாக இருந்தாலும் சரி, இல்லை யாராக இருந்தாலும், சுஜின் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஷீலா பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, யாரையும் மேக்ஸன் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நம்மக்கிட்ட நம்ம பிள்ளைகள் யாராக இருந்தாலும், பிள்ளைகளையும் சரி பெரியவர்களையும் சரி ஆண்டவர் உபயோகப்படுத்த முடியும் இல்லையா. அப்போ இந்த நேரத்தில் யாராவது ஒரு ஆள் ஏவப்பட்டவங்க, ஆண்டவரே என்னையும் உபயோகப்படுத்துங்க இல்லையா, என்னையும் உபயோகப்படுத்துங்க, எங்கள் பிள்ளைகளே உபயோகப்படுத்துங்க என்று உங்கள் மனசில் ஆண்டவர் யார்கிட்டையாவது பேசினார்னா சுருக்கமாக ஒரு ஜபிக்கும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். அன்பு எனக்குள்ள பரமத்தாப்பனே, இந்த அருமையான நேரத்தை நீர் தந்தபடி ஆளுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் எத்தனையோ சரித்திரங்களை கேட்குறோம். ஆண்டவரே, நீர் செய்த எல்லா அதிசயங்களையும், ஆண்டவரே அற்புதங்களையும் நாங்கள் எல்லாம் கேள்விப்படுகிறோம், இப்பொழுதும் நடக்கிறது. ஆண்டவரே, அப்பொழுது அந்த சமயத்தில் பேதுரு ஆண்டவரே தகப்பனே தோற்காலை உயிர்ப்பித்தது போல உயிர்ப்பிக்க நீர் ஆண்டவரே அவருக்கு பலன் கொடுத்தது போல, ஆண்டவரை இப்பொழுதும் ஆண்டவரை அந்த டேவிட் லிவிங்ஸ்டன் அவருடைய வீட்டை சுற்றிலும் உடைய தூதர்களை கொண்டு நீங்கள் காவல் பண்ணினது போல அப்பா, இப்படின்னு அநேக காரியங்களை நாங்கள் கேட்குறோம். ஆண்டவரே தகப்பனே, நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் எங்கள் இனஜன பந்துக்கள் எல்லாரும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட எல்லாரும் உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாய், வாஞ்சியோடு செய்யும்படியாய், ஆண்டவரே உம்முடைய நாமத்தை அறிவிக்கும்படியாய் ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் இரக்கம் பாராட்டணுமா கெஞ்சுறோம். ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவரே தப்பு எங்கள் நாட்களை வீணாக்காதபடிக்கு அப்பா, ஆண்டவரே தப்புனை யாருக்கெல்லாம் பற்றி சொல்ல முடியுமோ, யார் தப்புன்னு இந்த காலம் கடைசியாக இருக்கிறதுன்னு பார்க்குறோம். ஆண்டவரே தப்புனே, நீங்கள் எங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேணுமாம்னே கெஞ்சுறோம்ப்பா. நாங்கள் எங்கள் பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரும் நாங்களும் எல்லாரும் உத்தம இருதயத்தோடும் உண்மையான மனதோடும் உமக்கு முன்பாக உமக்கு பிரியமான ஊழியர்களாய் நாங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரை கிருபை பாராட்டுங்க. எழும்பி பிரகாசின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் சொல்லுங்கப்பா. யாரையும் நான் அனுப்புவேன்னு சொல்லி ஏக்கத்தோடு வேதனையோடு காத்திருக்கிற எங்கள் அப்பன் ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் உம்முடைய இருதயத்தை நாங்கள் புரிந்தவர்களாக ஆண்டவரே, நாங்கள் உமக்காக ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு முறையில் நாங்கள் ஊழியம் செய்ய எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. பலன் இல்லாத நாங்கள் தான், விசுவாசம் இல்லாத நாங்கள் தான், ஆனாலும் எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க, எங்களுக்கு பலனை தாங்க ஆண்டவரே. எல்லாரையும் நம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாக தைரியப்படுத்துங்க. உண்மையில் உள்ள விசுவாசத்தில் நாங்கள் ஆண்டவரே வரப்போகிற ஆண்டவரே அந்த நித்திய ராஜ்யத்துக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாக ஆகும்படி, அநேகரை தப்புனே நாங்கள் தகுதி உள்ளவர்கள் ஆக்கும்படி ஆண்டவரே எங்களை எல்லாரையும் நீங்கள் ஞானவான்களாக்க வேணுமா கெஞ்சுகிறோம்.
ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தணுமே அப்பா. ஆண்டவரே தகப்பனே என்னோ தானே யாரும் இருந்துவிடாதபடி இந்த உலக ஆசீர்வாதத்தோடு தங்கள் ஆண்டவரை இருதயத்தை ஆண்டவரை சமாதானப்படுத்தி விடாதபடி ஆண்டவரே உமக்காக வாழணுமே. இந்த நிலையற்ற உலகம் கொஞ்ச நாள் என்று ஆண்டவர் உள்ள உணர்வை எல்லாருக்கும் தேவரை தந்து ஆண்டவரே நீங்கள் கிருபையாய் வழிநடத்த வேணுமாமனே கெஞ்சுறப்பா. எங்கள் அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் தகுதிப்படுத்த வேண்டுமா. மீட்பேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமீன் ஆமீன். இந்த சம்பவத்தை எதற்கு சொல்கிறேன்னா பாருங்க, நம்ம இந்த இடத்துல கூடியிருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய கரங்களை கட்டடத்தை கட்டுகிற சிற்பிகள் இல்லையா. தேவராஜ்யத்தை கட்டும்படியாய் நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சிற்பிகள். அதை உணர்ந்தவர்களாக அந்த பாடலை பாடுறோம். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்துவுக்காய். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்துவுக்காய். சுத்தியல் வைத்து அடித்தல்ல, ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல. சுத்தியல் வைத்து அடித்தல்ல, ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல. கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்துவுக்காய். ஒவ்வொரு நாளும் கட்டிடுவோம், ஒவ்வொரு செயலம் கற்களாலே. ஒவ்வொரு நாளும் கட்டிடுவோம், ஒவ்வொரு செயலம் கற்களாலே. உத்தம இயேசுவே அஸ்திபாரம், உத்தம இயேசுவே அஸ்திபாரம். பத்திரமாக தாங்கிடுவார், பத்திரமாக தாங்கிடுவார். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்துவுக்காய். கைவேலை அல்லா வீடுண்டை, கடவுளின் பூரண சித்தப்படி. கைவேலை அல்லா வீடுண்டை, கடவுளின் பூரண சித்தப்படி. கட்டிடும் சிறிய சிற்பிகள் நாம், கட்டிடும் சிறிய சிற்பிகள் நாம். கட்டிடுவோமே நித்தியத்திற்காய், கட்டிடுவோமே நித்தியத்திற்காய். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்துவுக்காய். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நம்ம பார்த்த மாதிரி பாருங்க, அந்த கல் மிகவும் பெரியதாக இருந்தது. கல்லறைக்கு முன்னால் இருந்தது கல் மிகவும் பெரியாக இருந்தது. அந்த சகோதரிகளால் அந்த கல்லை தள்ள முடியாது. அப்போ நம்ம வாழ்க்கையிலும் ஒருவேளை ஏதாவது காரியம் ரொம்ப பெருசாக என்னால் தள்ள முடியல ஆண்டவரேன்னு கேட்கும்போது ஆண்டவரே என்ன செய்கிறார்? அந்த கல்லை புரட்டி தள்ளுகிறார். அதே மாதிரி இந்த நாளில் அந்த விசுவாசத்தோடு இருங்க. ஒரு சம்பவத்தை கூட சொல்கிறேன். ஒரு கிராமத்தில் இருந்த ஒரு சின்ன ஊழியம். அப்போ அந்த பாஸ்டருக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது, ஆட்களும் கொஞ்சம் தான் இருக்காங்க. கொஞ்சம் கூட நம்ம ஊழியம் வளர்ந்து வெளிகளில் எங்கேயாவது வாய்ப்பு கிடைத்தா நல்லா இருக்குமேன்னு ஆசைப்பட்டிருக்கிறாரு. அப்போ ஜோப் பண்ணி கொண்டே இருந்திருக்கிறார், ஆண்டவரே எங்கள் ஊழியத்தின் ஏழ்கையை பெரிதாக்குங்கன்னு. அப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடியவங்கெல்லாம் ரொம்ப பாமரப்பட்ட ஜனங்கள், யாருக்கும் பெரிய கனெக்ஷன் ஒன்றும் கிடையாது. அப்போ இது இப்படி பண்ணி கொண்டிருக்கும்போது இவங்க நினச்சிவாங்களா, மாதத்துக்கு ஒரு ரூபா சின்ன சின்ன ஏதாவது ஆர்டிகிள்ஸை ஒரு பேப்பரில் பிரிண்ட் பண்ணி சபையில் உள்ளவங்களுக்கு கொடுக்கும்போது அதில் இவருக்கு கீழே இவங்க சபைக்கு பேரும் டெலிஃபோனும் எழுதி வைத்திருப்பாராம்.
அப்போ இப்படி கொடுக்குறதுல இதில் இருந்த ஒரு ஆள் என்ன செய்யிருக்கிறாரு, அவர் ஒருக்கா இந்த பேப்பரை பைபிளில் வச்சுருந்துருக்கிறாரு. நேராக அவர் டெல்லிக்கு எங்கேயோ போயிருக்கிறாரு. போனவர் என்ன செய்யிருக்கிறாரு, நாக்பூரில் வச்சு இறங்கி ஊரில் மனைவிக்கு டெலிஃபோன் பண்ணும்படியாய் அந்த டெலிஃபோன் பூத்தில் போய் பண்ணியிருக்கிறாரு. பண்ண போகும்போது அது மனைவி சொன்ன ஏதோ பாயிண்டை எழுதுக்கு வேண்டி எழுதி பார்த்துருக்கிறார். பேப்பர் ஒன்றும் இல்லை, இந்த சின்ன பேப்பர் தான் இருக்குது. அதை எடுத்து இவர் எழுதிட்டு அந்த பேப்பரை மறந்து அதில் போட்டுட்டு அவர் போயிட்டார். திருப்பியும் ட்ரெயினில் ஏறி போயிட்டார். அப்போ நாக்பூர் ஸ்டேஷனில் அப்போ இது சம்பவம் நடந்து அப்படி போயிட்டு, இந்த சம்பவத்தில் நடக்கும்போது பாருங்கள், ஒரு ஐபிசி கேரளத்தில் இருந்து ஒரு ஐபிசி பாஸ்டர் அவர் டெல்லியில் எங்கேயோ ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு திரும்பி வரும்போது நாக்பூரில் இறங்கி அவருக்கு ஒய்ஃபுக்கு கூப்பிடுக்க வேண்டி, இப்போ மாதிரி மொபைல் இல்லாத காலங்கள் அந்த பூத்தில் இருந்தால் கூப்பிடக்கூடிய நேரத்தில் அவர் அங்கே போகும்போது அவருக்கு ஒய்ஃபாக கூப்பிட போகும்போது கூப்பிட்ருக்கிறாரு. பார்த்தா ஒரு சின்ன பேப்பர் கிடந்திருக்கிறாரு. அதை எடுத்துகிட்டு அவர் ஏதோ நம்பரை எழுதிட்டு அவர் கையில் கொண்டு போயிருக்கிறார். ட்ரெயினில் போகிற வழியில் பார்த்தா இது ஒரு பாஸ்டருக்கு நம்பரு, அதில் பாஸ்டர் ஏதோ அதில் ஒரு சகோதரி சொன்ன சாட்சியும் அதில் எழுதியிருக்கிறார். அப்போ இவர் நினச்சிருக்கிறார், ஆண்டவர் சொன்னாராம் இவரை கூப்பிட்டு நீ கேரளத்தில் பத்தனந்திட்டையில் ஒரு மீட்டிங் வைணும், ஐபிசி மீட்டிங்கு. பாருங்கள், பத்தனந்திட்டையில் உள்ள அங்கே அந்த சர்ச்சில் ஐபிசியில் உள்ளவங்களுக்கு யாருக்கும் இவரை தெரியாது, இவங்களுக்கும் யாரையும் தெரியாது. ஆனால் ஆண்டவர் எப்படியாய் வழி நடத்துகிறார் பாருங்கள் இல்லையா. அப்போ நமக்கு இந்த நாட்களில் நம்ம வாழ்க்கையில் கல் போல் இருக்கக்கூடிய காரியங்கள், நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையில் புரட்ட முடியாமல் இருக்கக்கூடிய கல்களை ஆண்டவரே என்ன செய்வார், தூதர்களை வைத்து புரட்ட அவர் போதுமானவராக இருக்கிறார். அதனால தான் நம்ம இவ்வண்ணமாக படுகிறோம், கர்த்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர் யார். வானத்திலும் பூமியில்
பிள்ளைகளே, இந்த நாளில் நான் தனிமையாக இருந்து ஜெபித்து கொண்டிருந்தேன். இந்த நாளில், இந்த வாரத்தில், இந்த ஜெபத்துக்கு என்ன வார்த்தையை எங்கள் சபை மக்களுக்கு என்று சொல்லுவது என்று சொல்லும்போது, கர்த்தர் இந்த மார்க்கில் உள்ள அந்த வார்த்தையை அடிமைக்கு உணர்த்தினார். நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கல் புரட்டப்படும். நம்மால் புரட்ட முடியாது, ஆண்டவர் தமது தூதர்களை அனுப்பி அதை புரட்டுவார். எனக்கு அன்பான அதை விசுவாசிங்க. உங்கள் வாழ்க்கையிலும், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலும், உங்கள் பெற்றோர் வாழ்க்கையிலும் உள்ள கல்கள் தேவன் நிச்சயமாய் புரட்டி தருவார். ஒரு சம்பவத்தை கூட சொல்லுகிறேன், சொல்லிவிட்டு உங்களை உற்சாகப்படுத்தும்படியாய் அதற்கு பிறகு நம்ம ஜெபத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். ஒரு தேவ மனுஷன், அவருக்கு இவர்கிட்ட டிஜிஎஸ் தினகரன்ட்ட போய் ஜெபிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் இவர் சென்னைக்கு வந்து 2-3 தடவை அவருக்கு பக்கத்தில் கூட போக முடியாது. ஆட்கள் தள்ளி விட்டு என்ன எல்லாம் பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்கன்னு வரைக்கும் அவர் சொன்னார். அவருக்கு பக்கத்துலேயே போக முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு தடவை இவர் என்ன செய்தாரா, இது ஏதோ ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்கும்போது இவர் அங்கே போயிருக்கும்போது அப்போ இவர் சொன்னாராம், அப்போ டிஜிஎஸ்ஸை தான் பார்க்க முடியல, இந்த கான்ஃபரன்ஸை நடத்தக்கூடிய அந்த ஊழியர்கிட்டையாவது போய் ஒரு ஜெபம் பண்ணிடணும்னு சொல்லிட்டு போனாராம். அப்போ அவங்க சொன்னாங்களாம், இது அவர்கிட்ட ஒன்றும் நம்ம போக முடியாது, ஏன்னா அவ்வளோ பெரிய அந்த ஸ்டேடியம், அதுக்கும் ஒரு 20-25 அடி தூரத்துக்கு பெரிய ஒரு வளைவை விட்டு அதுக்கு பின்னால் தான் ஜனங்கள் இருந்திருப்பாங்க, கிட்டே போக முடியாதுன்னு. அப்போ வாலண்டியர்ஸாக நம்ம போனால் ஒருவேளை கடைசியில் நேரம் இருந்தால் வாலண்டியர்ஸை கூப்பிட்டு ஜோம் பண்ணுவாங்க. அப்போ இவர் சொன்னார், ஓகே நான் வாலண்டியராக போகிறேன்னு சொல்லி இவர் போயிருக்கிறார். போன உடனே இவர் நினச்சிருக்கிறாரும், ஒவ்வொருத்தருக்கும் சிலருக்கு ஸ்டேஜுக்கு பக்கத்தில் ஆட்களை அனுப்புறது, சிலருக்கு யாராவது பலகீனமாக இருந்தால் அவங்கள வழி நடத்துறது. இப்படி இருக்கும்போது இவருக்கு கிடைச்சது கார்லாம் ஒழுங்கு பண்ணுவாங்களே, அதில் நீ அந்த கார்களெல்லாம் ஒழுங்காக நிறுத்தக்கூடிய இடத்துக்கு நீ போன்னு அனுப்பிட்டாங்களாம். இவருக்கு ரொம்ப சங்கடம், என்னடா ஸ்டேடியத்தில் கூட நிற்க முடியல, கார்களை நிறுத்தக்கூடிய அங்கே அனுப்பிட்டாங்களேன்னு சொல்லிட்டு, ஆனாலும் ஆண்டவரே நீங்கள் தந்த ஊழியத்தை நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு கார்களை நிறுத்தக்கூடிய அந்த இடத்துல போயிருக்கிறார். அப்போ இவர் அப்படி நிற்கும்போது நிறைய கார்கள், ஒரு கார் அப்படி மெதுவாக வந்து தான். அப்போ இவர் சொன்னார், இங்கே நிறுத்தக்கூடாது, இங்கே எல்லாம் ஃபுல்லாகிட்டு, நீங்கள் வேறு எங்கேயாவது போங்கன்னு சொல்லித்தான். அப்போ அந்த டிரைவர் மெதுவாக டோரை திறந்துட்டு சத்தம் போடாதேன்னாராம். அப்போ என்னன்னு இப்படி எட்டி பார்த்தா உள்ளுக்கு டிஜிஎஸ் தினகரன்டாராம். இல்லையா? பாருங்கள், ஆண்டவர் வழிநடத்தல் அநேக நேரங்களில் நமக்கு புரியவே புரியாது. ஏன் ஆண்டவர் என்ன இந்த பாதையில் வழி நடத்துகிறார், ஏன் ஆண்டவர் என்னை கொண்டு இங்கே ஒரு வீட்டில் கொண்டு போட்டிருக்கிறார், ஏன் ஆண்டவருங்க என்ன இந்த ஒரு சின்ன இடத்துல கொண்டு வைத்திருக்கிறார். நம்ம சொன்னால் ஆண்டவருக்கு யாரை கொண்டும் எப்படியும் ஆண்டவர் பயன்படுத்த முடியும். அவருடைய அநாதி ஸ்நேகத்தால் அவர் நம்மளை நேசிச்சிருக்கிறதுனால நம்மை ஆண்டவர் நிச்சயமாக ஒரு நாளும் கைவிட மாட்டார். நம்ம இருதயத்தின் வாஞ்சையை அவர் பார்க்குற தேவனாக இருக்கிறார், இல்லையா? ஓகே, நம்ம இந்த ஜெபத்துக்கு நேராக கடந்து செல்வோம். டைம் வேகமாக போகிறது. கொயர் ஒரு பாடலை பாடும்போது நீங்கள் அங்கங்கே ஆர்கனைஸ் பண்ணிக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். எந்த அதிசயமே தெய்வத்தின் ஸ்நேகம். எல்லாரும் அப்படியே நீங்கள் நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி ஒரு 3 பேர் 4 பேராக அப்படி பிரிந்து கொள்ளுங்க. இந்த அதிசயமே தெய்வத்தின் ஸ்நேகம் எത്ര മനോഹരമേ, അത് ചിന്തയിൽ അടങ്ങാ സന്തോഷം പാടുന്നു, സന്തതം കാണുന്നു ഞാൻ. എന്തതിശയമേ ദൈവത്തിൻ സ്നേഹം എത്ര മനോഹരമേ. ദൈവമേ നിൻ മക സ്നേഹമതിൻ വിധമാർക്ക് ഗ്രഹിച്ചറിയാം. ഇനി ആവതിல்லை அதியாமளந்திடன் ஏற்றகுமது. எந்த அதிசயமே தெய்வத்தின் சேவம் எത്ര മനോഹരമേ. சிந்தையில் அடங்கா சிந்தி சமான சந்ததம் കാണുന്നു ഞാൻ. எந்த அதிசயமே தெய்வத்தின் சேகம் எത്ര മനോഹരமே. உங்களுக்காக தரப்பட்ட அந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸ் எடுங்க. ஒரு 5 to 7 மினிட்ஸில் நம்ம ஜெபித்து விட்டு மீண்டுமாய் we will assemble again.
ஜெபித்து விட்டீர்கள் என்றால் அப்படி உங்கள் இருக்கையில் அமர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் இருக்கைகளில் அப்படி அமர்ந்து கொள்ளுங்கள். ஓகே, பாடலின் ஒரு அடியை பாடி அப்படி ஜெபத்துக்கு நேராக கடந்து செல்வோம். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி. தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. சமூகத்தில் நம்ம எழும்பி நின்று எதிரும் புதிருமாக நம்ம எப்போதும் ஜெபிப்பது போல ஜெபிக்கலாம். தயவாக எழும்பி நில்லுங்க. சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் அம்மா பக்கத்தில் நின்று கொள்ளுங்க, இல்லைன்னா பாட்டி பக்கத்தில் கிராண்ட்மா பக்கத்தில் நின்று கொள்ளுங்க, டேடி பக்கத்தில் நின்று கொள்ளுங்க. நம்ம எதிரும் புதிருமாக இருந்து கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஜெபிக்க போகிறோம். நம்ம கடந்த நாட்களில் ஜெபிப்பது போல, ஆண்டவரே எனக்கு எதிராக இருக்கக்கூடிய சகோதரன் அல்லது அம்மா அல்லது அக்கா சகோதரி, இந்த உங்கள் மனசில் என்ன பாரம் இருக்கிறதோ எனக்கு தெரியல ஆண்டவரே, எனக்கு இரக்கம் செய்த தேவன் இந்த நாளில் இந்த சகோதரியின் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கல் புரட்டப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே கத்த மன இறங்குங்க, அவள் வாழ்க்கையில் ஒரு தேவ ஆசீர்வாதம் கடந்து வர கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அனுகிரகம் பண்ணுங்க, கிருபை செய்யுங்க. உமது காருண்யத்தினால் எனக்கு எதிரே இருக்கக்கூடிய தம்பியின் வாழ்க்கையிலே, அண்ணனுடைய வாழ்க்கையிலே, சகோதரனுடைய வாழ்க்கையிலே, பிள்ளையின் வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. அன்னைக்கு தேவதூதர்கள் அந்த கல்லை புரட்டினது போல எனக்கு எதிரே இருக்கக்கூடிய இந்த தம்பியின் வாழ்க்கையில் என்ன கல் இருக்குதோ எனக்கு தெரியல ஆண்டவரே. கர்த்தர் வாலிபத்தின் இச்சைகளாக இருக்கலாம், அல்லது பொருளாதாரத்தில் உள்ள பிரச்சனைகளாக இருக்கலாம், ஊரில் இருக்கக்கூடிய குடும்பத்தாரனுடைய பாரங்களாக இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் இந்த நேரத்தில் அந்த கல் புரட்ட
புரட்டப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்கள் பெரிய காரியங்களை இந்த தம்பியின் வாழ்க்கையில் செய்யுங்க, இந்த அண்ணனுடைய வாழ்க்கையில் செய்யுங்க, இந்த சகோதரனுடைய வாழ்க்கையில் செய்யுங்க. பொருளாதார தேவைகளை சந்திங்க. ஊரில் இருக்கக்கூடிய பெற்றோரை பாதுகாத்து கொள்ளுங்க. மனசில் என்ன பாரத்தோடு இந்த நாளில் வந்தாங்களோ அந்த பாரத்தை தேவ சமூகத்தில் இறக்கி வைத்து விட்டு தேவ சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு மனமகிழ்ச்சியோடு கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்யுங்க என்று சொல்லி அப்படியே தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, நமக்கு எதிரில் இருக்கக்கூடிய தம்பிக்காக, அண்ணனுக்காக, பிள்ளைக்காக, அம்மாவுக்காக, மாமிக்காக, மருமகளுக்காக, அது யாராக இருந்தாலும் அவர்களுக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் உங்கள் முன்னால் இருந்துன்னா உங்கள் பிள்ளைகளின் சிரசின் மேலே உங்கள் கரங்களை வைங்க. உங்களை ஒரு ஆசீர்வாதம் கடந்து வரட்டும். உங்கள் பிள்ளைகளின் சிரசின் மேலே உங்கள் கரங்களை வைக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை வலது பக்கமும் இடது பக்கமும் பிள்ளைகள் இருக்குன்னா உங்கள் 2 கரங்களையும் அன்னைக்கு மனாசே இப்ராஹிமை ஆசீர்வதித்த அதே தேவன் இந்த நாளில் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் அப்படி ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை ஊரில் உங்கள் பிள்ளைகள் இருக்குமானால் நீங்கள் இங்கேருந்து மனசளவில் உங்கள் கரங்களை உங்கள் பிள்ளைகளின் சிரசின் மேலே வைங்க. உங்கள் கரங்களை வைங்க. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் பண்ணுகிற ஜெபம் விருதாவாக போகாது. அது ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுகிறதாகவும் அல்ல. நம்ம இந்த இடத்துல ஏறெடுக்கக்கூடிய ஜெபத்தை பரலோகம் கவனிக்கிறது. நமக்கு எதிரில் இருக்கக்கூடிய சகோதரனுக்கு சகோதரிக்கு தேவ ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. பெற்றோருக்கு நீடி ஆயுசை தருகிறது. சுகத்தையும் பலத்தையும் தருகிறது. கல்கள் புரட்டப்படும். நிச்சயமாகவே கல்கள் புரட்டப்படும். இது என்னுடைய வார்த்தையில், கர்த்தருடைய வார்த்தையில் இதை சொல்லப்பட்டிருக்கிறதுனால அன்னைக்கு தேவதூதர்கள் கல்களை புரட்டினது போல இந்த நாட்கள் நம்ம பிள்ளைகள் படிப்பில் இருக்கக்கூடிய கல்கள் புரட்டப்படட்டும். நமக்கு எதிரில் இருக்கக்கூடிய சகோதரனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கல்கள் புரட்டப்படட்டும். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் மாறட்டும். ஒரு தேவ ஆசீர்வாதம் கடந்து வரட்டும். வேலையில் ஒரு உயர்வு கடந்து வரப்பட்டும். படிப்பிலே உயர்வு கடந்து வரட்டும். நல்ல ஞானத்தையும் தெளிந்த புத்தியும் இந்த தம்பிக்கு கொடுக்கும்படியாய், அண்ணனுக்கு கொடுக்கும்படியாய், அக்காளுக்கு கொடுக்கும்படியாய், மம்மிக்கு கொடுக்கும்படியாய் ஆண்டவரே இந்த கர்த்தர் இந்த நேரத்தில் அனுகிரகம் செய்யுங்க என்று அப்படியே தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும்படி தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறேன். முடித்து விட்டீர்களானால் அப்படி நமக்காக நம்ம இந்த ஒரு நிமிஷம் ஜெபித்து நம்ம முடிக்கலாம். நமக்காக இந்த நேரத்தில் எல்லா அநேக காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண இப்போ நமக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். முடிந்தால் உங்கள் சிரசில் உங்கள் கரைகளை வைத்துக்கொள்ளுங்க, இல்லைன்னா மார்பிலே வைத்துக்கொள்ளுங்க. இந்த மாதம் முழுவதும் தேவன் நம்மளை வழி நடத்தினார். 2024 வழி நடத்தினார். 2025 இந்த ஜனவரி மாதம் முழுவதும் வழி நடத்தினார். அதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த நாட்கள் எல்லாம் எனக்கு தந்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி, பாதுகாப்புக்காக நன்றி ஆண்டவரே, உமது பராமரிப்புக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் தேவன் எனக்கு சுகத்தை தந்தீங்க, பலத்தை தந்தீங்க, தேவ கிருபைகளை தந்தீங்கப்பா. அதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் உள்ள ஆன்மீக தேவைகளை நீங்கள் சந்திக்க போகிறதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, வேலை வாய்ப்பு காத்திருக்கக்கூடிய பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய வேலை வாய்ப்புகள் திறந்து தர, நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையிலே வேலை வாய்ப்புகள் கடந்து வர ஆண்டவர் அனுகிரகம் செய்யும்படியாய், விசா பிரச்சனை இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு விசா பிரச்சனைகளெல்லாம் தீரும்படியாக கர்த்தர் அனுகிரகம் செய்யுங்க. சரீரத்தில் பலகீனமாக இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு சரீர சுகத்தை ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. என் சரீரத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க, என் சரீரத்தில் ஒரு சுகத்தை கட்டளையிடுங்க என்று அப்படியே கொடுப்போம். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். மனசில் யாராவது மன அழுத்தங்கள், டிப்ரெஷன், சோர்வுகள் இருந்தால் எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த நாட்களில் மாற்றும்படியாக அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே யாவரையும் எல்லாவித பலகீனங்களுக்கும் நோய்களுக்கும் விலக்கி பாதுகாப்பாராக. அப்படியே தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். யாராவது ஏவப்பட்டவங்க சுருக்கமாக ஒரு 2 வார்த்தையில் ஜெபிக்கும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். நாமத்தினால் கூடினார் மத்தியில் நிற்பேன் என்று வாக்குத்தத்தம் உங்களை துதித்தோம், ஆராதித்தோம், ஜெபித்தோம். இவ்வாளையில் கர்த்தாவே நாங்கள் அனைவரும் முழு மனதோடு முழு உள்ளத்தோடு எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் அனைத்து அர்ப்பணித்து ஜெபித்திருக்கிறோமா. அப்போ ஜெபித்த ஜெபத்துக்கு எல்லாவற்றையும் கர்த்தாவே பதில் தாங்க சுவாமி. ஆண்டவராகிய கர்த்தாவே ஆபுக்கு 3வது அதிகாரத்தில் 19வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. ஆண்டவராகிய கர்த்தாவே நீங்கள் தான் பலனும் கேடகம் உள்ளவரப்பா. எங்களை அனைவரையும் மான்கால்களை போல உயர செய்யுங்க சுவாமி. சபையை நடத்தக்கூடிய ஐயாவையும் கருத்து கொடுக்குறப்பா, வந்திருக்கிற சபையோர் அனைவரும் கருத்து கொடுக்குறாப்பா. வழி நடத்தும், பலப்படுத்தும், பண்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் முடிகிற எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். அப்படி எலியாவின் தேவன் நம் தேவன் அந்த பாடலை பாடி நம்ம இந்த நாளின் ஆராதனை நிறைவு செய்யலாம். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன்.
நல்ல பெருங்காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். இந்த நாளில் விசுவாசத்தோடு கடந்து செல்லுங்கள். புரட்ட முடியாமல் இருக்கக்கூடிய அந்த பெரிய கல்லை தேவன் நமக்காக புரட்டி தள்ளுவார். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்கிறது போல பூலோகத்திலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்குடையகளே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம்மோடும் இந்த நாளில் நம்ம ஜெபித்த ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களோடும் நமது திருசபை மக்களோடும் ஆண்டவர் நமக்கு கிருபையாய் தந்த பெற்றோர்கள், பிள்ளைகள், சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையோடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல பொருளை மறவாதே. ஆமேன், ஆமேன். சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் தாமே நிறைவாய் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.